அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது சொர்க்கத்தை அடைந்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களோட ஒரு இடத்துக்கு புறப்படுறதுக்காக தயாரா இருக்காங்க. அந்த நேரம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சுட்டெரிக்கும் வெயில் வந்து கண்ணை கூச செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்போ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூரத்துல ஒரு மனிதர் வர்றத பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஹாபாக்கள்ட்ட யாரோ ஒரு மனிதர் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த மனிதரும் அருகாமையில வந்துடுறாங்க. வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீங்க எங்க வந்திருக்கீங்க, யார பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த மனிதர் சொல்றாரு, நான் நீண்ட பயணமாக பாலைவனத்தில் சுட்டெரிக்கும் இந்த வெயிலில் நான் வந்து என்னுடைய மனைவி மக்களை, என்னுடைய ஊரை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்க வந்து அல்லாஹ்வின் தூதரை வந்து நான் பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய நீண்ட பயணமாக வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த மனிதருக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அப்படிங்கிறது தெரியல. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பேசிக் கொண்டிருப்பவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதருக்கு பயங்கரமான சந்தோஷம் வந்துருது. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உடனே எனக்கு வந்து ஷஹாது கலிமாவை சொல்லி நான் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியான்னு கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலிமாவை சொல்றாங்க. அந்த மனிதரும் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கொள்றாங்க. அதற்கு பிறகு ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்குறதுக்காக அவங்க தயாராகும் போது ஒட்டகம் திமிரி அவங்க கீழே நிலை தடுமாறி கீழே விழுகிறாங்க. அங்க ஒரு பாறையில் கல்லுல வந்து தலைப்பட்டு அவங்க வந்து உயிரற்ற நிலையில வந்து கிடக்குறாங்க. அதை பார்த்த சகாபாக்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னன்னா பக்கத்துல போய் பாக்குறாங்க, அவர் அசைவற்று இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட தூக்கி கொண்டு வந்து காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய முகத்தை பார்த்து விட்டு திரும்பி கொள்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் இப்படி திரும்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்கும்போது சொல்றாங்க, அந்த மனிதரோ நீண்ட பயணத்தினால ஏற்பட்ட களைப்பாலும் சோர்வாலும் அவர் பசியோட இருந்திருக்கிறாங்க. அதனால இரண்டு வானவர்கள் தன்னுடைய ரெக்கைகளால் ஏந்தி அவர்களுக்கு உணவு புகட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க இன்னும் இஸ்லாத்தை ஏத்துட்டு எந்த ஒரு நற்செயலுமே செய்யலையே யார சொல்லலா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் உள்ளத்தால் அவர் ஈமான் கொண்டு விட்டார், அவர் சொர்க்கத்தை அடைந்து விட்டார் என்று ரசூலா சொல்றாங்க. எப்படி பாருங்க, நம்ம ஒரு விஷயத்துல உறுதியாக இருந்து அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அல்லாஹ் நமக்கு சுவனத்தை தர இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்